ஹாய் மக்களே எந்திரிச்சாச்சு. ஐயோ தலையை எந்திரிச்சு இதை சீவவே இல்லை. தெரியும் தலையை சீவிட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. ஒரு நிமிஷம். ஒரு வழியே டிஷர்ட்டை போட்டாச்சு. டிஷர்ட்டை போட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது ஒய்ஃப் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பையன் எழுந்திரிச்சிட்டான், அவனு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்கலாங்களா? வாங்க போவோம். காய்ச்சல்னு லீவு போட சொன்னால் என்ன சாவகாசமாக உக்காந்துக்கிட்டு எப்படி ஜம்மமாக ஃபோன் பார்த்துட்ருக்கான்னு பாருங்கள். இவனுக்கு வேறு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஓகேங்களா? அப்படியே உள்ளே போவோம். குடும்ப தலைவி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா 2 ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கை போட்டு விட்ருக்குறாங்க. ஓகே, மிஷின் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் தான் ஓடிட்டுருக்கு. சரி, தலைவி என்ன பண்ணுறாங்க அப்படியே பண்ணுவாங்களா, ரொட்டேட் பண்ண சமையல் ரூமுக்குள்ளே போங்கோ. தலை என்னது பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. இது அடுப்படியை லைட்டாக துடைச்சிருப்பாங்க கழுதி. இன்னும் அடுப்பை துடைக்கல. என்னது ஒரு வடை சட்டி இருக்குது. எண்ணெய் நேற்று மீன் பொரிச்சாங்க, அதோடைய வடை சட்டி காடிது. குக்கரில் பருப்பு வச்சுருக்காங்க, எலுமிச்சப்பழம் ஒன்று வச்சுருக்காங்க. சுனியங்கினி வைக்கிறாங்களான்னு தெரியல, சரி இருக்கட்டும். அப்புறம் கிழங்கு கழுவி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அங்கே வேறு ஒன்று கோச்சிக்கிட்டு இருக்குது. அது அம்மாவுக்கு தனியாக எங்களுக்கு தனியாங்களாம். அப்புறம் பருப்பு வெந்துருச்சு காட்டிக்குது. ஓப்பன் பண்ணுறாங்க, வாங்க பார்க்கலாம். ஓகே, வெந்துருச்சு. அடுத்தது கடையிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஓகே, தயாராகி கடைஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்க அம்மா வேறு, அதாவது எங்கள் மாமியை வேறு கால் பண்ணிட்டாங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்து என்னது பருப்பை கடையிறாங்க. கடைன்னு கடைஞ்சிட்ருக்காங்க. நமக்கு பாயும் சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. பையனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதனால் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டார் தலைவர். காலையில் இருக்கோட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கா. அப்படி பாப்பா இருக்கு. அப்படி அவங்களே லீவ் போட்டிருங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்படி எனது வந்து தனியாக இருக்க முடியாதான், விளையாடுறது விட்டுட்டு தனியாக எப்படிங்க தனியாக இருக்கிறது அப்படின்னு. அதெல்லாம் வேணாம்ப்பா, லீவ் போட வேணாம், அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா என்ன பண்ணிகிட்ருக்காரு. வீட்டில் வந்து 2 வேலை ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஒன்று எம்ப்ராய்டிங் போட்டுட்ருக்கு. அப்படி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு வச்சுட்ருக்கு. அப்படி ஓகே வாங்க, இதுதான் எங்கள் காலையில் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் எந்திரிச்சு இப்போ ப்ரஷ் பண்ண போகிறேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு டெய்லி வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஒரு மார்னிங் ஃப்ரெஷ்ஷான மார்னிங்கில் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே மார்னிங் வியூ பார்க்குறீங்களா? அதான் இருங்க ஒரு எப்படி இருக்குன்னு. மார்னிங் வியூ பாருங்கள். அழகாக சூரியன் இப்போ தான் வந்து உதிக்கிறாரு. அழகாக இருக்குது. ஒரு நல்ல வியூ மாடியிலேருந்து. காலையில் ஒரு 7 மணி இருக்குமா, இல்லை 6:45 இருக்குன்னு நினைக்கிறேன். கிழக்கே உதைக்கும் சூரியனே அப்படின்னு பாட்டு தான் ஞாபகம் வருது. காப்பி ரைட் எது கொடுத்துட போகிறாங்க அதிகம் பாடி. என் மக்களே, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பாய் பாய்.